Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 working with Excel 2013. We will see the topic Excel 2013 Windows. So Excel 2013 Windows la இருக்கிற சில காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன் ஃபர்ஸ்ட் ஒன், த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸல் 2013 விண்டோஸ் இன்டர்ஃபேஸ் ஆர். ஸோ என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நவ் வி வில் see the image of the எக்ஸல் விண்டோ. ஸோ அந்த எக்ஸல் விண்டோஸை பாருங்கள். ஸோ இந்த எக்ஸல் விண்டோவில் மோர் தென் எலமெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த குவிக் access டூல் பார், செகண்ட் ஒன் இஸ் த டைட்டில் பார், third one is the ribbon, fourth one is the scroll bar, fifth one is the status bar, and sixth one is the layout view, and seventh one is the zoom control, and eighth one is the active workbook, and ninth one is the worksheet table, and 10th one is the rows and column, and last one is the formula bar. So the entire காம்பனண்ட் இது எல்லா காம்பனண்ட்டும் நமக்கான எக்ஸல் விண்டோஸில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸல் 2013 விண்டோஸில் இந்த டாப் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக் access டூல் பார். வி வில் டிஸ்கஸ் த ஒன் பை ஒன். ஓகேங்களா? இன் லாஸ்ட் ஒன் இஸ் த நேம் பாக்ஸ். ஸோ இந்த நேம் பாக்ஸோட நமக்கான செலக்டட் 12 காம்பனண்ட் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வி வில் டிஸ்கஸ் தட் எக்ஸல் 2013 விண்டோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக் access டூல் பார். These toolbars provide quick access to frequently used command. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் கமாண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ப்ராசஸை அப்டேட் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சேவ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அப்போ சேவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சேவ்க்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் குயிக் access டூல் பாரில் செட்டாக இருக்கும் டிஃபால்ட்டாக. These toolbars provide quick access to frequently used command. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குயிக் access டூல் பார் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த விண்டோஸில் நமக்கான குயிக் access டூல் பார் ஷோ ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேவ், அன்டூ, ரீடூ அண்ட் சம் அதர் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு தேவையான ஒன் மோர் ஆப்ஷன்ஸை கஸ்டமைஸ்டு குயிக் access டூல் பாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் பை டிஃபால்ட் indicates save, undo and redo command. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கான சேவ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, undo ஆப்ஷன்ஸ் அண்ட் redo ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், however you can add more commands of your choice to this toolbar. ஸோ ஒன் மோர் ஆப்ஷன்ஸை உங்களுக்கான ஒன் மோர் கமாண்ட்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸை நீங்கள் கொண்டு வரணும், டூல் பார்ஸ்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா பை யூஸிங் கஸ்டமைஸ் access குயிக் access டூல் பார் ஆப்ஷன். ஸோ கஸ்டமைஸ் access மெத்தடில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ட்ராப் டவுன் ஏரோ ஷோ ஆகுது குயிக் access டூல் பாரில். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் ஏரோ உங்களுக்கு விஷிபிள் ஆகும். அந்த ட்ராப் டவுன் ஏரோஸை செலக்ட் பண்ணி யூ கேன் செலக்ட் வித் த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் யூ கேன் ஆல்சோ ரிமூவ் எக்ஸிஸ்டிங் கமாண்ட் ஃப்ரம் இட். ஸோ ஆல்ரெடி செட் ஆகிருக்கிற சில குயிக் access கமாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் இட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் பார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைட்டில் பார். திஸ் இஸ் த டைட்டில் பார் ஃப்ரம் த டாப் ஆஃப் த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த டாப் ஆஃப் த எக்ஸல் ஷீட்டில் நமக்கு விசிபிளாக வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பார் போர்ஷன். ஸோ இந்த டைட்டில் பார் என்னென்ன கண்டெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் ஒர்க் ஷீட் அண்ட் தென் மேக்ஸிமைஸ், மினிமைஸ் பட்டன் அண்ட் தென் க்ளோஸ் பட்டன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கான டைட்டில் பார் ஆப்ஷன்ஸில் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? திஸ் பார் இஸ் லொக்கேட்டட் அட் த டாப் ஆஃப் த விண்டோஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டைட்டில் பார் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான டாப் ஆஃப் த விண்டோஸில் விசிபிள் ஆகும். தென் இட் டிஸ்பிளே த நேம் ஆஃப் த ஒர்க் புக்ஸ் ஆன் விச் யூ ஆர் கரண்ட்லி ஒர்க்கிங். ஸோ அட் த சேம் டைம் அந்த டாப் ஆஃப் த போர்ஷன்ஸில் எந்த ஒர்க் புக்கை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்கோட நேம் book1.excel. ஸோ அந்த புக் ஒன்ன்றது என்னது, கரண்ட்டாக ஒர்க்கிங் ஆக்டிவில் இருக்கிற ஒர்க் புக்கோட நேம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், a workbook is a collections of worksheet. ஸோ இந்த ஒர்க் புக் என்ன பண்ணுது, மோர் தென் ஒன் ஒர்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்றது மோர் தென் ஒன் ஒர்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் this right side of title bar contain minimize, restore, maximize and
க்ளோஸ் பட்டன். ஸோ உங்களுக்கான டைட்டில் பார் ஆப்ஷன்ஸில் ஒன் மோர் ஆப்ஷன்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, workbooks is collections of worksheet. The right side of title bar contain minimize, restores or maximize and close buttons. ஸோ உங்களுக்கான மினிமைஸ் பட்டன் ஷோ ஆகுது, மேக்ஸிமைஸ் பட்டன் ஷோ ஆகுது, அந்த ரீஸ்டோர் அண்ட் க்ளோஸ் பட்டன்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் யுவர் டைட்டில் பார் ஏரியா. ஓகேங்களா? தென் next one is the ribbon option. So the ribbon option contain commands required to perform various tasks like formatting, sorting, etc. For example, ஒரு ribbon options எதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா, combine group of tab, எந்த டேபு, அந்த டேபுக்குள்ளார இருக்கிற குரூப் என்ன, அந்த செலக்டட் குரூப்புக்குள்ளார இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன. ஸோ த ஆப்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு கமாண்ட்ஸ். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் என்னென்னா ரிப்பன். த ரிப்பன் கண்டைன் கமாண்ட்ஸ் ரெக்வைர்ட் டு பர்ஃபார்ம்ஸ் வேரியஸ் டாஸ்க் லைக் ஃபார்மேட்டிங், எக்ஸாம்பிளுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ட்டிங் எக்ஸெட்ரா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிப்பன் போர்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? திஸ் இஸ் த வியூ ஆஃப் ரிப்பன் போர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்டிங் திஸ் ஹோம் டேப் பொசிஷன்ஸில் இருக்கிற உங்களுக்கான டேப் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் குரூப். ஸோ ஹோம் டேப் செலக்ட் திஸ் எடிட் குரூப், அந்த எடிட் குரூப்புக்குள்ளான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், உங்களுக்கான ரிப்பன் ஆஃப் த ஆப்ஷன் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னென்னா ரிப்பன் போர்ஷன். ஓகேங்களா? ஈச் குரூப்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி கமாண்ட்ஸ். சம் குரூப்ஸ் ஹேவ் எ ஸ்மால் ஏரோ அட் த பாட்டம் ஆஃப் ரைட் கார்னர். ஸோ ஈச் குரூப்ஸில் ஒவ்வொரு குரூப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சம் கமாண்ட்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சேம் டைம் சம் குரூப்ஸில் என்னென்னா உங்களுக்கான ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் சிம்பிள் ஏரோ மார்க் அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் ஏரோ மார்க்ஸ் என்னென்னா பாட்டம் ஆஃப் த பொசிஷன்ஸில் உங்களுக்கான மோர் ஆப்ஷன்ஸை இன்டிமேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸாக விசிபிள் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் அ ரிப்பன் ஆப்ஷன். தென் சேம் டைம் இந்த ரைட் கார்னரில் இருக்கிற அந்த மோர் ஆப்ஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, the name is called launcher. This is the dialog box launcher option. ஓகேங்களா? ஸோ அந்த மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அனதர் ஒன் நேம் என்ன சொல்லுவாங்க, this is dialog box launcher அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் clicking this arrow open a dialog box which would see some more commands available in that groups. ஸோ இந்த செலக்டட் குரூப்ஸில் மோர் கமாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கொண்டு வரணும். ஆல்ரெடி நம்ம சொன்னது மோர் கமாண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொன்னோம். ஸோ அந்த மோர் ஆப்ஷன்ஸை உங்களுக்கான கமாண்ட்ஸில் வியூ ஆகலை, மோர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையான அப்படின்னா யூ கேன் கோ டு கிளிக் த டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் பட்டன். ஓகேங்களா? அந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தேவையான அந்த ரிப்பன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். தட் மீன்ஸ் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். தென் next one is the scroll bar. The scroll bar appear only if you data more than the screen can display at once. The scroll bar options என்ன சொல்லுது, உங்களுக்கான stable of cellsல, ஸோ செலக்டட் செல்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் ஸ்கோர் பார் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஹரிசாண்டல் சைடில் நீங்கள் உங்களுக்கான வியூ ஆஃப் போர்ஷன்ஸை மூவ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் தட் மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட் உங்களுடைய ஸ்கோர் பாரை நீங்கள் மூவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வெர்டிக்கலில் இருக்கிற ஒரு ஸ்கோர் பாரை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பை டாப் டு பாட்டம் உங்களுக்கான ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் there are two score bar, the vertical score bar and the right and horizontal score bar in the bottom of the window. So vertical score bar எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கான left hand side portion, vertical score bar and this is the right hand sideல உங்களுக்கான vertical score bar assign ஆகுது. and the same time horizontal score bar bottom sideல உங்களுக்கு view ஆகுது. ஓகேங்களா? the two types of score bar உங்களுக்கு available இருக்கு. next, to scroll one cell at a time, click the scroll button with arrow at corner of the score bar. ஸோ நீங்கள் அந்த கார்னர் ஆஃப் த ஸ்கோர் பாரில் டாப் அண்ட் பாட்டமில் என்ன இருக்குன்னா உங்களுக்கான கார்னர் பொசிஷன்ஸில் ஒன் மோர் செல்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா பை செலக்டிங் திஸ் த ஸ்கோர் ஒன் செல் அட் எ டைம். ஸோ அட் அ டைமில் நீங்கள் ஒன் மோர் செல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும், தட் மீன்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா பை கிளிக் த ஸ்கோர் பட்டன்ஸ் வித் ஏரோ at the corner of the score bar. ஸோ இந்த கார்னர் ஆஃப் த ஸ்கோர் பாரில் டாப் அண்ட் பாட்டமில் வெர்டிக்கலுக்கான ஸ்கோர் பார் அவைலபிள் இருக்குது. தட் மீன்ஸ் அண்ட் ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அட் எட்ஜ் பொசிஷன்ஸில் உங்களுக்கான ஸ்கோர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், டு ஸ்க்ரோல் மோர் ட்ராக் த ஸ்லைடர் அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் இன் த ஸ்கோர் பார். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னது, உங்களுக்கான ஸ்கோர் ஆப்ஷன்ஸ்க்கான லெஃப்ட் அண்ட் ரைட் அண்டு
மோர் ஆப்ஷன்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? தென் next one is the status bar. The status bar printed at the bottom of the window which is display the following option. ஓகேங்களா? the status bar எங்க உங்களுக்கு விசிபிள் ஆகுது அப்படின்னா the status bar is printed at the bottom of windows which is display the following options. என்னென்ன status bar options உங்களுக்கு available இருக்கு? in first one is the worksheet view option. First one is the worksheet view option. Normal view. So the normal view by default a worksheet option, the worksheet open in normal view. நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கான worksheet என்ன மாதிரி வியூல ஓபன் ஆகும் அப்படின்னா இந்த normal view optionsல தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். This view show all the rows and column in a worksheet. உங்களுக்கான entire rows and columns இந்த normal view optionsல worksheetல உங்களுக்கு visible பண்ணும். The second one is the page layout view. It's divide a worksheet into page. So இந்த selected worksheet என்ன பண்ணுனா page by pages printing requirement ஏத்த மாதிரி என்ன ஆகும்னா உங்களுக்கான page by pages worksheet உங்களுக்கு டிவைட் ஆகும். ஓகேங்களா? it's divide a worksheet into pages. ஓகேங்களா? The next one page break view. Next one is the page break view. It gives you an overview of worksheet with page break and tell you know many printed page would be required to hold all the data in the worksheet. For example, ஒரு thousands of records நீங்கள் உங்களுக்கான எக்ஸல் டாக்குமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த thousands of records நீங்கள் பேஜ் லேஅவுட் வியூவாக டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒன் பேஜ் ஆஃப்டர் another ஒன் பேஜஸ்க்கான ஹெட்டிங் என்ன ஆகுது? உங்களுக்கான பிரேக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு பேஜஸ் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் another ஒன் பேஜஸ்க்கு அந்த சேம் ஹெட்டிங்கோட உங்களுக்கு பிரிண்டபிள் பேஜஸ்க்கான கேப்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். தட் மீன்ஸ் பிரேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்ளை ஆகணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் பேஜ் பிரேக் வியூ. ஓகேங்களா? அந்த பேஜ் பிரேக் வியூவை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஓவர்வியூ ஆஃப் த ஒர்க் ஷீட் வித் த பேஜ் பிரேக் அண்ட் டெல் யூ நோ மெனி பிரிண்ட் பேஜ். ஸோ மோர் தென் பிரிண்டிங் பேஜஸ் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுது? இந்த ஆப்ஷன்ஸில் would be required to hold all the data in the worksheet. சரிங்களா? எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கான ரெக்வைர்டு ஃபீல்டுக்குள்ளார அந்த ஒர்க் ஷீட்டுக்குள்ளார பிரிண்டிங் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பேஜஸாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷோ ஆகும்போது என்ன ஆகுது? ஒரு கண்டினியூட்டி கிடைக்கணும். ஸோ அந்த கண்டினியூட்டிக்கான ஒன் பேஜை விட்டு another ஒன் பேஜஸ்க்கு பிரேக்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பை திஸ் ஆப்ஷன், பை யூசிங் திஸ் ஆப்ஷன் பேஜ் பிரேக் வியூ ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் பிரேக் வியூ ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான ஒர்க் ஷீட் வியூவோடைய ஆப்ஷன் ஒவ்வொரு பேஜஸ்க்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கான பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் you can adjust the page break to increase or decrease the number of page that will hold your data. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டேட்டாஸுடைய வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? இந்த பேஜ் பிரேக்கோட வேல்யூஸை நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜஸில் 20 ரெக்கார்ட்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ 20 ரெக்கார்ட்ஸ்க்கு பதிலாக 21 ரெக்கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான பேஜ் பிரேக் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? டிக்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பேஜ் பிரேக் ஆப்ஷன்ஸை டிக்ரீஸ் பண்ணால் தான் ஒன் மோர் ரெக்கார்டை ஆட் பண்ண முடியும். ஸோ அதே ஆப்ஷன்ஸில் 30 ரெக்கார்ட்ஸில் 29 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன் மோர் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஒன் மோர் ரெக்கார்டு இல்லை அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கான பேஜ் பிரேக் ஆப்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் பேஜ் பிரேக்கிங் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் மெத்தட். த நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் த பேஜ் வியூ ஆப்ஷன். ஸோ இந்த பேஜ் பிரேக்கான அல்லது ஒர்க் ஷீட்கான வியூ ஆப்ஷன் இன் திஸ் டைப்ஸ் நார்மல் வியூ, page layout view and page break view. So இந்த 3 types of view options ல உங்களுக்கான worksheet view options visible ஆகுது. ஓகேங்களா? Then next one is the zoom control. So zoom control options increasing the value. So உங்களுக்கான page view நீங்க என்ன பண்ணணும்? high width and breadth ல நீங்க பார்க்கணும் and low width and breadth ல பார்க்கணும் அப்படின்னா by selecting this zoom control. ஸோ உங்களுக்கான வியூ ஆஃப் பேஜஸை ஒரு செலக்டட் செல்லில் என்ன பண்ணலாம்? ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் விசிபிள் பண்ணணும் ஆர் ஸ்மால் சைஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் கொண்டு வரணும் பை செலக்டிங் திஸ் ஆப்ஷன் ஜூம் கண்ட்ரோல். ஓகேங்களா? யூ கேன் ட்ராக் த ஸ்லைட் லெஃப்ட் ஆர் ரைட் டு டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் த ஜூம். ஸோ உங்களுக்கான ஸ்லைட் வியூவில் இருக்கிற அந்த பேஜஸை இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம்? ஜூம் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? த நம்பர்ஸ் டு த ரைட் ஆஃப் த ஸ்லைடர் ரிஃப்ளெக்ட் த ஜூம் பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த வேல்யூ. ஸோ நீங்கள் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கான நம்பர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் 100% இப்போ விசிபிள் ஆகுது இல்லையா? அதுதான் உங்களுக்கான ஜூமுடைய பர்சன்டேஜ்.
சப்போஸ் டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுது, உங்களுக்கான வேல்யூஸ் 75% ஆர் 60% ஆர் 0% என்ன ஆகுது, உங்களுக்கான ஜூம் பர்சன்டேஜை ரைட் ஹேண்ட் சைட் பொசிஷன்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். Next one is the active workbook. Next one is the active workbook. Excel file are called workbook. ஸோ நம்ம நார்மலாக ஒரு எக்ஸல் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸல் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஒர்க் புக்கில் கரண்ட்டாக எந்த நேமில் ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் ஒரு ஒர்க் ஷீட்டை நீங்கள் மோர் தென் ஒரு எக்ஸலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஒர்க் புக்குக்கு நேம் உங்களுக்கு டைட்டிலில் ஷோ ஆகும். தட் மீன்ஸ் ஒர்க் புக் 1, ஒர்க் புக் 2, ஒர்க் புக் 3 அப்படின்னு நேம் உங்களுக்கு டைட்டிலில் ஷோ ஆகும். ஸோ அந்த நேம் தான் என்னென்னா ஆக்டிவாக உங்களுக்கு கரண்ட் விண்டோஸில் எந்த ஒர்க் புக் விசிபிள் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான ஆக்டிவ் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. Then each workbook hold one or more worksheet. ஸோ ஒவ்வொரு ஒர்க் புக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒர்க் ஷீட், தட் மீன்ஸ் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 மோர் தென் ஒரு ஒர்க் ஷீட்டை நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் புக்குள்ளார என்டர் பண்ண முடியும். தென் an active workbook accept entires and commands. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவ் ஒர்க் புக்கும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான என்டையர் கமாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அண்ட் தென் உங்களுக்கான டேட்டாஸை இன்சர்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டேபு அண்ட் குரூப் எல்லாம் விசிபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக எந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கை விசிபிள் இருக்கோ அந்த ஒர்க் புக்கு மட்டும்தான் உங்களுக்கான ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஒர்க் ஷீட் டேப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஒர்க் ஷீட் டேப். ஒர்க் புக் in Excel 2013 by default show only one worksheet and its tab is by default name sheet 1. பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒர்க் ஷீட் கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கிற ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஷீட் 1ன்றது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரே ஒரு ஒர்க் ஷீட் மட்டும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். ஒரு ஒர்க் புக்கை நீங்கள் டிசைன் பண்ணும்போது என்ன ஆகுது, டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ஒர்க் ஷீட் மட்டும் உங்களுக்கு மேக் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஒன் மோர் ஷீட்டை நீங்கள் ஆட் பண்ண அப்படின்னா ப்ளஸ் சைன்ஸ் ஆட் ஒர்க் ஷீட் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான ஒர்க் ஷீட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நவ் ஒர்க் புக் இன் எக்ஸல் 2013 by default show only one worksheet and its tab is by default name sheet 1. ஸோ ஷீட் 1ன்ற நேமில் உங்களுக்கு ஒரு டேபாக மேக் ஆகும் இந்த பாட்டம் ஆஃப் த ஒர்க் புக்கில். ஓகேங்களா. தென் திஸ் இஸ் த ஷீட் 1. ஸோ இந்த ஷீட் 1 தான் என்னது, உங்களுக்கான ஆக்டிவ் ஷீட்டில் இருக்கிற ஷீட் டேப். ஸோ இந்த ஷீட் டேப் என்ன பண்ணுது, உங்களுக்கான கரண்ட் ஆக்டிவ் ஒர்க் ஷீட் எது அப்படின்றத உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுது. ஸோ க்ரீன் கலர் மார்க்கில் உங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தென் யூ கேன் செலக்ட் த ப்ளஸ் சைன். சப்போஸ் ஒன் மோர் ஒர்க் ஷீட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா கோ டு கிளிக் ப்ளஸ் சைன். யூ கேன் செலக்ட் த ப்ளஸ் சைன், நியூ ஷீட் ஐக்கான். ஓகேங்களா. அந்த ப்ளஸ் ஐக்கானோட நேம் என்னென்னா நியூ ஷீட் ஐக்கான் டு ஆட் மோர் ஒர்க் ஷீட். ஸோ இந்த ஒர்க் ஷீட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும், ஒன் மோர் ஒர்க் ஷீட்டை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் யூ கேன் யூஸ் த ஏரோ பட்டன் அண்ட் த லெஃப்ட் டு மூவ் பிட்வீன் த ஒர்க் ஷீட். ஸோ மூவ் ஆன் த நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் ஷீட். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க் லெஃப்ட் ஏரோ அண்ட் ரைட் ஏரோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். யூ கேன் செலக்ட் வித் திஸ் ஆப்ஷன். யூ கேன் செலக்ட் திஸ் ஆப்ஷன் பை யூஸிங் மூவிங் த ஷீட். சரிங்களா. ஒர்க்கிங் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஒர்க் ஷீட்டாக உங்களுக்கு ஷீட் 1 இருக்கும். செகண்ட் ஷீட்டை நீங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா கோ டு கிளிக் லெஃப்ட் ஏரோ. ஓகேங்களா. லெஃப்ட் ஏரோ பட்டன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த லெஃப்ட் ஏரோ பட்டன்ஸை கிளிக் பண்ணதான் உங்களுக்கான நெக்ஸ்ட்டு ஷீட்டை செலக்ட் பண்ணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் ரோஸ் அண்ட் காலம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரோஸ் அண்ட் காலம். A worksheet in Excel 2013 contain 1 lakhs, that means 10,48,576 rows and 16,384 column. பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஒர்க் புக்கில் இருக்க ஒரு சிங்கிள் ஒர்க் ஷீட்டில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a worksheet in Excel 2013 contain 10,48,576 rows and 16,384 column. that enormous. ஓகேங்களா. எனார்மஸ் உங்களுக்கான ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்டையராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓவரால் ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ரோஸ் அண்ட் காலம் ஆப்ஷன்ஸில் பாருங்கள். rows are numbers from top to bottom along the left edge as 1, 2, 3 and so on. For example, left hand side
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 அப் டு n நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 10,48,576 நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரோஸ் அசைனாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,48,576 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த ரோஸுடைய கவுண்டிங் என்ன அசைன் ஆகுது உங்களுக்கான டாப் டு பாட்டம் அலாங் த லெஃப்ட் எட்ஜஸில் கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் 1 2 3 அப்படின்ற நேமில் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் ஆர் லேபிள் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் யூஸிங் லெட்டர் ஆஃப் த ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இந்த காலமில் இருக்கிற போர்ஷன் ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் டாப் ஆஃப் த லெட்டர் இன்டிமேஷன்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். தட் மீன்ஸ் உங்களுக்கான எக்ஸல் ஷீட்டில் டாப் போர்ஷன்ஸில் ரோஸுக்கான ஆப்போசிட் சைடில் என்ன ஆகுது உங்களுக்கான காலம்ஸ் ஆர் லேபிள் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போர்ஷன்ஸில். ஸோ ரோ என்ன மாதிரி ஆர்டரில் அசைனாக இருக்குன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டமில் அசைனாக இருந்தது. உங்களுக்கான லெஃப்ட் டு ரைட்டில் அசைனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் எதை இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா பை லேபிள் ஆன் த காலம். ஓகேங்களா. காலம்ஸ் ஆர் லேபிள் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் யூஸிங் லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட்ஸ். ஓகேங்களா. தென் the first column is A, the second B and so on until Z. ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஏவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எது வரைக்கும் முடியுது அப்படின்னா இசட் அன்டில் இசட் வரைக்கும் முடியுது. தென் இசட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் தே ஆர் லேபிள் ஆஸ் ஏஏ டு த்ரூ XFD. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலம் லெட்டர் ஸ்டார்டிங் ஏவில் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எண்ட் ஆஃப் த லாஸ்ட் காலமுடைய லேபிள் நம்பர் எது என்ன மெத்தடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா XFD. ஸோ இந்த XFD டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏவில் இருந்து XFD வரைக்கும் இருக்கிற அந்த காலம் லேபிள்ஸுடைய கவுண்டிங் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,384 காலம்ஸ். ஓகேங்களா. 16,384 காலம். தென் நெக்ஸ்ட் ஒன் செல். A cell is smallest unit of worksheet formed by the increased intersections of rows and column. ஸோ நார்மல் ஒரு செல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் தான் என்னது செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஸ் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். எ செல்ஸ் இஸ் ஸ்மாலஸ்ட் யூனிட். ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் தான் என்னது செல். ஓகேங்களா. எ செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ஒர்க் ஷீட் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் எ ரோஸ் அண்ட் காலம். ஓகேங்களா. ரோஸ் அண்ட் காலமாக இன்டர்செக்ட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் ரோஸ் அண்ட் காலமாக பிரிச்சிருக்காங்க. தென் ஈச் செல் ஹேஸ் எ யூனிக் அட்ரஸ் ஃபார்ம் பை எ காம்பினேஷன்ஸ் ஆஃப் காலம் லெட்டர்ஸ். ஓகேங்களா. ஈச் செல்ஸ் என்னவா இருக்குது ஒரு யூனிக் லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு ஃபேஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன்ஸ் ஆஃப் காலம் லெட்டர்ஸ். அந்த காலம் லெட்டர்ஸ் என்ன இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செல் A1. ஸோ ஃபஸ்ட்டு செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க டாப் கார்னரில் இருக்க ஃபஸ்ட் ஒன் செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு செல்லுடைய நேம் என்ன எஸ் A1 செல். ஸோ அந்த காலம் லெட்டர்ஸோட நம்பர்ஸ் ஆஃப் ரோஸையும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி தான் என்ன ஆகுது உங்களுக்கான செல்ஸ் நேம் அசைன் ஆகுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த formula bar. Next one is the formula bar. The formula bars display the data or formula. So formula bars எது டிஸ்ப்ளே பண்ணுது அப்படின்னா உங்களுக்கான டேட்டாஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வேல்யூஸை உங்களுக்கான ஃபார்முலா பார்ஸில் டிஸ்ப்ளே பண்ணுது. நீங்கள் என்டர் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஆர் ஒரு செல்ஸில் நீங்கள் என்டர் பண்ணுற வேல்யூஸ் உங்களுக்கான ஃபார்முலா பார்ஸ்லேயும் ஷோ ஆகும் அண்ட் தென் உங்களுக்கான செல் லொக்கேஷன்ஸ்லேயும் ஷோ ஆகும். ஓகேங்களா. த ஃபார்முலா பார் டிஸ்ப்ளே த டேட்டா ஆர் ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா பார் in top of the position. So the top of the positions like int, tick and fx options இருக்கு. அந்த ff optionsக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பார்க்கான பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் வியூவில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வியூவில் நீங்கள் ஃபார்முலா பார் தட் மீன்ஸ் நீங்கள் செலக்டட் செல்லில் நீங்கள் என்ன என்டர் பண்ணாலும் சரி தட் மீன்ஸ் டேட்டா என்டர் பண்ணாலும் சரி ஒரு ஃபார்முலா என்டர் பண்ணாலும் சரி அது என்ன ஆகும் உங்களுக்கான அந்த ஃபார்முலா பாரில் லிஸ்ட் அவுட் ஆகும் ஷோ ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டோர்ட் இன் த கரண்ட்லி செலக்டட் செல். அந்த ஃபார்முலா பார் என்ன ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா கரண்ட்டாக செலக்டட் செல்லில் என்ன நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஃபார்முலா ஷோ ஆகும். ஸோ நம்பர்ஸை ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்பர்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஷோ ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்டரிங் ஆர் எடிட்டிங் த செல் கண்டென்ட். ஸோ நீங்கள் செல் கண்டென்ட்டில் ரைட் பண்ணியிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபார்முலா பார்ஸில் நீங்கள் என்டர் பண்ணலாம். அதர்வைஸ் எடிட் பண்ணணும்
ஸோ நீங்கள் F2 கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு செல் கீழே இருக்கிற செல்லில் என்டர் பண்ணியிருக்க அந்த ஆப்ஷன்ஸு எடிட்டிங் சேஞ்சஸ் போகும். அதர் ஆப்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கான மவுஸ் பாயிண்டர் கர்சர்ஸை நீங்கள் மூவ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் சேஞ்சபிள் கொண்டு வரணும். ஒரு டெக்ஸ்ட்டு ராமன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ராமன்ன்றதை ராமு அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றனா பை மவுஸ் பாயிண்டர் ஆப்ஷன்ஸை என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃபார்முலா பார் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் பாயிண்ட் பிளிங்க் ஆகும். அந்த கர்சர் பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் பேக் ஸ்பேஸ் கீயை யூஸ் பண்ணும்போது என்ன ஆல்ரெடி என்டர் ஆகிருக்க டெக்ஸ்ட் ரிமூவ் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் என்டர் த டெக்ஸ்ட், நியூ டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கண்டெயின் ஆஃப் என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுது. தட் மீன்ஸ் என்டர் த டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுது ஆர் கண்டென்ட். ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணுது. அண்ட் எடிட் ஆப்ஷனும் எதில் பண்ணுறீங்க, உங்களுக்கான ஃபார்முலா பார் ஆப்ஷன்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேங்களா. தென் next one, last one option is the name box. The name box is present to the left of the formula bar. So the name box என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் செலக்டட் செல் எந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த செல்லுடைய நேம் என்ன அப்படின்றத இந்த நேம் பாக்ஸ் இன்டிமேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் A1 செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, B1 செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் பாக்ஸில் பாருங்கள், நான் செலக்டட் செல் என்னென்னா A1. ஸோ அந்த A1 தட் மீன்ஸ் காலம் A அண்டு ரோ 1. ஸோ இந்த பேசிஸில் உங்களுக்கான நேம் பாக்ஸஸில் உங்களுக்கான செலக்டட் செல்லுடைய நேம்ஸை டிஸ்பிளே பண்ணும். த நேம் பாக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபார்முலா பார். ஓகேங்களா. உங்களுக்கான லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலா பாருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுதான் என்னது, உங்களுக்கான நேம் பாக்ஸ். தென் இட் டிஸ்பிளே த அட்ரஸ் ஆஃப் த செலக்டட் செல். ஓகேங்களா. ஸோ செலக்டட் செல்ஸை என்ன பண்ணுது, அட்ரஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒர்க்கிங் எக்ஸல் விண்டோஸ் எக்ஸல் 2000 விண்டோஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.